காவேரியோட வளகாப்புக்காக யாரெல்லாம் வெயிட்டிங்கோ, கண்டிப்பா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. குமரன் வந்துட்டு எல்லார்ட்டயும் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் சீக்கிரமா கிளம்பணும். பேக் எல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஒரு 2, 3 டேஸ் தான் அவங்க டைம் குடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே காவேரி வந்துட்டு அடம் பண்றாங்க. இல்ல எனக்கு மாமா இருக்கும்போது தான் வளகாப்பு வேணும். மாமா கிளம்புன பிறகு அவர் இல்லாம எனக்கு வேணாம் சொல்லி விஜய்ட்ட சொல்றாங்க. விஜய் இருந்துட்டு, "சரி காவேரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு தாத்தா, பாட்டிட்ட வந்து போய் சொல்லணும் இத பத்தி." சாரதாவும் இருந்துட்டு, "ஆமா காவேரி நெனச்சபடி எடுத்தா பிடிச்சான்ற மாதிரியெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணணும். நம்ம யாரையுமே கூப்பிடல. மண்டபம் புக் பண்ணணும். அப்புறம் ஆளுங்கள வர சொல்லணும். விஜய் தம்பி சைட்ல இருந்தெல்லாம் நெறைய பேர் வரதுக்கு இருக்கும்ல." இப்படி சொல்லும்போது காவேரி வந்து சொல்றாங்க, "இல்லம்மா எனக்கு ரொம்ப கிராண்டாலாம் ஃபங்ஷன் வேணாம். சிம்பிளா போதும். நம்ம வீட்ல இருக்கிறவங்க மட்டும் போதும். அதுவும் இந்த சாப்பாடெல்லாம் படைச்சு, இந்த புளியோதரை, மாங்கா சாப்பாடு அதெல்லாம் சொல்லும்போதே எச்சி ஊறுது. அந்த மாரி சிம்பிளா நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க மட்டும் இருந்தா போதும். விஜய் சைட்லேருந்தும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான பெர்சன மட்டும் கூப்பிட சொல்லலாம். என்ன காவேரி நீ சொல்ற? நீ நெனச்சபடி இது பண்ண முடியுமா? நீ யோசிச்சு பாரு. வளகாப்புன்னு சொன்ன உடனே அவங்க வீட்லருந்து எத்தன பொருள் வந்து இறக்குனாங்க. எவ்ளோ பிரம்மாண்டமா செய்யணும். அவங்களோட அ வர ஃபர்ஸ்ட் வாரிசுன்னலாம் சொல்லி பண்ணாங்க. இப்ப நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பண்ணா அவங்க ஒத்துக்குவாங்களான்னு சொல்லி சொல்றாங்க. விஜய் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அத்த. நான் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணிருவேன் எப்படியாவது. நீங்க எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் குடுங்க. நான் வந்து காவேரி கூட்டிட்டு போய் அங்க போய் ஸ்டே பண்ணிக்கிறோம். ஸோ அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிட்டு நாங்க வந்துர்றோம்." இப்படி சொன்ன உடனே குமரனும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. "ஆமா காவேரி நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். உன் வளகாப்புக்கு நான் இல்லாம எப்படி? ஸோ இது விஜய் வீட்ல மட்டும் ஒத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்." கங்கா இந்த மாரி விஷயத்துல எதிலுமே தலையிடல. அவங்க இஷ்டம், அவங்க வளகாப்புன்ற மாதிரி அமைதியா இருக்காங்க. காவேரி வந்து சுறுசுறுப்பா அக்கா வளகாப்பு அது செய்யணும், இது செய்யணுன்ற இருந்த மாதிரியெல்லாம் கங்கா தெரியல. அவங்க ரொம்ப அமைதியா ஒரு மூலையில தான் உட்காந்துருக்காங்க. விஜய் வந்து காவேரிட்ட போய் கேட்குறாங்க, "இங்க பாரு காவேரி, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? அது வேணும், இது வேணும்." அந்த மாதிரி ஏதாவது நகை போடணும்னு உனக்கு ஆசை இருக்கா? இல்ல ஏதாவது சொல்லி கேட்கும்போது, காவேரி வந்து அந்த மாதிரி எனக்கு எந்த ஆசையும் இல்ல விஜய். ஆனா எனக்கு ஒரு ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும். அ அது மட்டும்" சொன்னோனே விஜய் இருந்துட்டு, "ஆமாமா, நீ பொறந்த நாளைக்கு கூட அன்னைக்கு சொன்னல்ல. சரி, சரி அந்த ஃப்ரூட் நான் கொண்டு வர வச்சுர்றேன். வேற ஏதாவது உனக்கு பெருசா நல்ல கிராண்டா கொஞ்சம் காஸ்ட்லியா மாதிரி உனக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு?" சொல்லும்போது, காவேரி வந்து, "இல்லங்க எனக்கு பொருள் மேலலாம் எந்த ஆசையும் இல்ல. எதுக்கு நம்ம பொருள் மேல வந்து ஆசைப்படணும்? எனக்கு வந்து மனுஷங்களோட அன்பு, இப்ப நீங்க இருக்கீங்க, என் தங்கச்சி, எங்க அக்கா, அவங்க அன்பு அதுவே போதும்." உடனே விஜய் சொல்றாங்க, "நீ எவ்ளோ சிம்பிளா இருக்க காவேரி. இந்த குணம் தான் எனக்கு உன்கிட்ட ரொம்ப புடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டு, "சரி நீ சீக்கிரமா கிளம்பு. நான் வந்து தாத்தா, பாட்டி வீட்டுக்கு கிளம்பணும். எப்படியாவது பாட்டிய கன்வின்ஸ் பண்ணணும். தாத்தா புரிஞ்சுக்குவாரு. அது எனக்கே தெரியும்னு" சொல்லிட்டு 2 பேருமே ரெடி ஆயிட்டு கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா முன்னாடியே வந்துட்டு அஜயோட அப்பாவும், அம்மாவும் உட்கார்ந்துருக்காங்க. காவேரிய பார்த்த உடனே அஜயோட அப்பா வந்து நக்கலா சிரிச்சு, "என்ன அந்த வீட்லருந்து இறக்கி விட்டீங்களா உங்கள 2 பேரையும்? இப்ப எந்த வழியும் இல்லாம திருப்பி இங்க வந்துட்டீங்களான்னு" சொல்லும்போது, அப்படியே விஜய் வந்துட்டு, "ஆமா என் வீட்ல இருந்துட்டே நீங்க இந்த பேசுறீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்ககிட்ட எனக்கு புடிச்ச விஷயமே. இங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. எங்க சித்திக்காக மட்டும் தான் உங்கள வந்து சும்மா விட்டுருக்கேன். இல்லன்னா நீங்க பண்ண விஷயத்துக்கு நீங்க என்னைக்கோ காலியாயிருப்பீங்க. அது இல்லாம காவேரிய சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவ தான் இந்த வீட்டோட ராணியே. என் தாத்தா, பாட்டிகிட்ட கோவிச்சுட்டு நான் தனியா இருக்கேன். அவ்வளோதான். மத்தபடி எப்பவுமே நானும் காவேரியும் தான் இங்க எல்லாமேன்னு" சொல்லும்போது, அஜயோட அப்பா வந்துட்டு அப்படியே பல்ப் ஆன மாதிரி மூஞ்சி வச்சுட்டு அப்படியே நடந்து போறாரு. உடனே வந்து தாத்தா வந்து விஜய பார்த்த உடனே, "வாங்க விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கான்னு?" சொல்லி காவேரிட்ட கேட்குறாங்க. காவேரி வந்து, நல்லா இருக்கேங்க தாத்தா. உங்களுக்கு ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு?" சொல்லி கேட்குறாங்க. தாத்தா இருந்துட்டு, "அதெல்லாம் பரவால்ல காவேரி. சரி உள்ள வாங்க. வெளிய நின்னு பேசாதீங்கன்னு" சொல்லி உள்ள போறாங்க. உள்ள போய் ஆ பாட்டி வந்து விஜய பார்த்த உடனே ஓடி வந்து விஜய கட்டி பிடிச்சுறாங்க. "டேய் ஏன்டா தனியா இருக்க? நீ இல்லாம இருக்கவே முடியல எனக்குன்னு" சொல்லி ஃபீல் பண்றாங்க. விஜய் இருந்துட்டு, "பாட்டி நீங்க அழுகாதீங்க. அதான் நான் வந்துட்டேன்ல. நான் என்ன ரொம்ப தூரமாவா இருக்கேன்? இங்க தான்ல இருக்கேன். நீங்க என்ன கூப்பிடும்போது நான் ஓடி வந்துருவேன். அப்புறம் எதுக்கு இவ்ளோ ஃபீலிங்ஸ்? சரி அழுகாதீங்கன்னு" சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வந்து காவேரிய பார்த்து, "என்னப்பா எப்படி இருக்கு உடம்பெல்லாம்? நல்லா சத்தா சாப்பிடுறியான்னு?" சொல்லி கேட்குறாங்க. காவேரி இருந்து, பாட்டி நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் சாப்பிடுறேன்னு" சொல்லி சொல்றாங்க. "சரி உட்காருங்க. நான் ஏதாவது சமைச்சுட்டு எடுத்துட்டு வரேன்னு" சொல்லி பாட்டி உள்ள போகும்போது, விஜய் இருந்துட்டு, "அதெல்லாம் எதுவுமே வேணாம். நீங்க அங்க உட்காருங்க பாட்டின்னு" சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி பாட்டியே ஸ்டார்ட் பண்றாங்க. "இங்க பாரு விஜய், நம்ப வந்து அ இந்த நாள் வந்து பார்த்து வச்சிருக்கோம் வளகாப்புக்கு. அந்த நாள் பண்ணிக்கலாம். ஒரு 2 வாரம் கழிச்சு வருது. அது இல்லாம நம்மளோட குலதெய்வ கோவில்ல போயிட்டு வர 2, 3 பூஜை இருக்கு. அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம வீட்லோட சம்பிரதாயம் அது.
ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணிடலாம். நான் டீட்டெயில்ஸா என்னென்னன்றத உனக்கு இன்னைக்கே சொல்லிர்றேன். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். அப்புறம் நம்ம சைட்லேருந்து மட்டும் ஒரு 1000 பேர்கிட்ட இருக்கோம் விஜய். பெரிய மண்டபமா புக் பண்ணணும். நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய முதல் வாரிசுன்னு சொல்லும்போது, விஜய் வந்து அப்படியே காவேரி ஃபேஸ் பார்க்குறாங்க. காவேரி வந்து என்ன சொல்றாங்கன்னு தெரியாம தல குனிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. அப்புறம் விஜய் சொல்றாங்க, பாட்டி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். நீங்க வந்து அத என்ன பொறுமையா கேட்டுட்டு நீங்க உங்க முடிவு சொல்லணும். நம்ம கிராண்டா வளகாப்பு அந்த மாதிரி வேணா 9வது மாசம் பண்ணிக்கலாம். இல்லன்னா குழந்தை பொறந்து அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே கூட நம்ம ரொம்ப கிராண்டா பண்ணிக்கலாம் பாட்டி. இப்போ ரொம்ப கண்ணு பட்ட மாதிரி ஆயிடும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 5வது மாசம் ரொம்ப சிம்பிளா பண்ணிக்கலாங்களா? நம்ம ரொம்ப தேவைப்பட்டவங்க மட்டும் இருக்கிற மாதிரி, ரொம்ப சிம்பிளா ட்ரெடிஷனல் மாதிரி பண்ணிக்கலாம். அது இல்லாம குமரன் இவங்க மாமா வேற கொஞ்சம் வெளியூர் போல வேலை இருக்காமா. ஸோ அதுக்குள்ள கொஞ்சம் சீக்கிரமா ஒரு 2, 3 நாள்ல பண்ண முடிஞ்சான்னு சொல்றதுக்குள்ள, பாட்டி வந்து, "என்ன விஜய் நீ சொல்ற? கொஞ்சமாச்சும் ஏதாவது நம்மளுக்கு ஒரு உரிமை குடுக்கணும்ல. ஏதாவது நம்ம சைட்லருந்து புடிச்ச மாரி தான் பண்ண முடியணும்ல. கல்யாணமும் எங்களுக்கு புடிச்ச மாரி நடக்கல. ரிசப்ஷன்லயும் பிரச்சனை. இப்ப இதுக்காச்சும் எங்களுக்கு கொஞ்சம் உரிமை குடுறான்னு" சொல்றாங்க. உடனே வந்து விஜய் வந்து, "இங்க பாருங்க பாட்டி, நம்ம இப்போதைக்கு சிம்பிளா பண்ணிக்கலாம். குழந்தை பிறந்த பிறகு நீங்க என்ன சொல்றீங்களோ, நான் அததான் கேட்கப் போறேன். அப்புறம் எங்க போயிட போறோம்? இங்க தானே இருக்க போறோம்ன்னு" சொல்றாங்க. அப்படியே அஜயோட அப்பாவ பார்த்துட்டு, "சரிடா, நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னா கூட ஒரு 100 பக்கமாச்சும் வரும். அப்ப என்ன பண்றதுன்னு?" சொல்லும்போது, சரிங்க பாட்டி, நம்ம சின்னதா ஒரு மண்டபம் இல்லன்னா காவேரி வீட்டு கீழயே இருக்குல்ல, அந்த இடத்துல பண்ணிக்கலாம்ன்னு" சொல்லும்போது, "இல்ல, இல்ல அங்கெல்லாம் வேணாம். அது ரொம்ப சின்னதா இருக்கு. நம்ம சின்னதா நீ ஒரு மண்டபம் போய் புக் பண்ணிட்டு வான்னு" சொல்றாங்க. சரிங்க பாட்டி, அதெல்லாம் பண்ணிக்கலான்ற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அஜயோட அப்பா வந்துட்டு அப்படியே பசுபதிக்கு கால் பண்ணி இங்க நடக்கிற எல்லா விஷயம் ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து அப்படியே விஜய் வந்து அப்படியே எதிர்ச்சியா வந்து ரிட்டர்ன் வரும்போது, அப்படியே இவரு பேசுறது காதுல கேட்குது. இந்த மாதிரி வளகாப்பாமான்னு சொல்லிட்டு, உடனே வந்துட்டு அப்படியே பின்னாடி தோள்ல கை வைக்கிறாங்க. "என்ன சித்தப்பு யார்ட்ட பேசிட்டு இருக்கீங்க? அந்த பசுவுட்டயா? எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாதுன்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க வந்து காவேரி பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயமே பசுபதிட்ட சொன்னது எனக்கு தெரிய வந்துருச்சு. இந்த வேலை வேணாம். நான் வந்து இந்த மாரி பண்ணிட்டீங்கன்னா, நான் சித்தி பத்தி கூட யோசிக்க மாட்டேன். அவ்வளோதான்னு" சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. தாத்தா மடியில வந்து விஜய் படுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்றாங்க. "தாத்தா, எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த அஜயோட அப்பா வந்து நீங்க ரொம்ப நம்பாதீங்க. அவரு கொஞ்சம் சரியில்ல. பசுபதிக்கு நம்ம வீட்ல நடக்கிற விஷயத்த பத்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பாட்டிட்ட நான் டைரக்ட்டா சொல்ல முடியாது. ஆனா நீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அவர் என்ன வேணா பண்ணலான்ற" மாரி சொல்றாங்க. காவேரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பெட்ரூம்ல வந்து படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ஈவினிங் டைம் ஆகுது. விஜய் வந்துட்டு, "சரி காவேரி, நம்ம கிளம்பலாம்ன்னு" சொல்றாங்க. பாட்டி இருந்துட்டு, "எங்கடா போற? இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்துட்டு போலாம்ல. என்ன அப்படி அவசரம்ன்னு" சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "இல்ல பாட்டி, நம்ப இன்னொரு நாள் கூட வந்து தங்கிக்கலாம்னா." "இது என்ன ஒரம்பர வீடு மாதிரி இப்படி போற? மாசமாயிட்டு ஒரு நாள் கூட நம்ம வீட்ல வந்து தங்கலன்னு" சொல்றாங்க. ஸோ வேற வழியே இல்லாம விஜய் வந்து, "சரி, நாங்க இங்க 2 நாள் இருந்துட்டு போறோம்ன்னு" சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஸோ அங்க இருந்துட்டே விஜய் வந்து தாத்தா கூட போய் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. இங்க காவேரி வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்றாங்க. எல்லாருமே ஓகே சொல்ட்டாங்க. சிம்பிளா பண்றோம். மண்டபத்தில போதும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே கங்காவுக்கு பயங்கரமான பொறாம வருது. அவளுக்கு மட்டும் மண்டபத்தில பண்றாங்க. எனக்கு இங்கேயே பண்ணிட்டீங்கல்ல நீங்கன்னு சொல்லி திருப்பி ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "என்னடி உனக்கு பிரச்சனை? நீ தான்ல சொன்ன மண்டபத்துலலாம் பண்ண வேணாம். அந்த அளவுக்கு காசு இல்ல. இங்கேயே பண்ணிக்கலான்னு. இப்ப என்ன திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு" சொல்றாங்க. "நீ வர வர கொஞ்சம் கூட சரியில்ல கங்கா. நீ வந்து யமுனா மாதிரியே பேசுற வர வரன்னு" சொல்லிர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து விஜய்ட்ட பேசிட்டு இருக்காங்க. "நான் இப்படி டிசைட் பண்ணது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுல்ல? அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க போல. ஆனா எனக்கு அப்பா இல்லையா? அப்பா ஸ்தானத்துலருந்து மாமா தான் இதுவரைக்கும் எனக்கு எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இல்லாம எப்படி வளகாப்புன்றதுனால தான் விஜய் நான் அப்படி சொன்னேன்னு" சொல்லும்போது, "அதெல்லாம் நீ எதுக்கு எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குற காவேரி? எனக்கு உன்ன பத்தி தெரியாதா? அதே மாதிரி பாட்டி ஏதாவது சொன்னாங்கன்னா, நீ வந்து காதுல வாங்காத. ஏன்னா இந்த அஜயோட அப்பா வந்து கொஞ்சம் கூட சரியில்ல. அவரு பசுபதி கூட சேர்ந்து நெறைய திட்டம் போடுறாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க தான் வந்து பாட்டியோட மைண்டே வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. காவேரி வந்து, "அதெல்லாம் எனக்கு தெரியும் விஜய். நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணிக்காதீங்கன்ற" மாரி சொல்றாங்க. ஸோ இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. காவேரியோட வளகாப்புக்குள்ள ஏதாவது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ட்விஸ்ட் நடந்தா நல்லாருக்கும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க.